தமிழக சட்டசபை தேர்தல்ல நடிகர் விஜய் அவர்கள் சங்கீதாவோட பதவி ஏற்க போறாங்க. அத பத்தின முழு தொகுப்பை தான் பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டசபை தேர்தல் விஜய் 100 தொகுதிகளில் வெற்றி பெற்று அரியணை ஏறுவார் என்று ஜோதிடர்கள் தெரிவித்து வருகிறார்கள். பொதுவா ஒருவருக்கு 52 வயதுல நீச்சபங்க ராஜயோகம் இருக்குமா? விஜய்க்கு அந்த யோகம் இப்பொழுது வந்துருச்சாம். அதனால் அவர் கண்டிப்பா முதல்வர் அரியணையில் அமருவார் என்று ஜோதிடர்கள் கூறி வருகின்றனர். அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது சங்கீதா அவர்கள் விஜயுடன் இருப்பார் என்றும் விஜயுடன் சேர்ந்து வாழ்வார் என்றும் ஜோதிடர்கள் கூறி வருகின்றனர். அரசியல்ல பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் முடிவுகள் 20லிருந்து 30% வாக்குகள் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார்கள். அதனால் ஜோதிடமும் விஜயோட ராஜபோகம் உச்சகட்டத்தில் இருப்பதால் மே 4 அன்று நாடே எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும் என்றும் விஜய் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் என்றும் பல ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஜோதிடர்கள் வெற்றி பெறுவார் என்று சொல்லாவிட்டாலும் விஜய் அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட கிரக நிலைகள் நல்ல வலுவாகவும் விஜய் அவருக்கு மக்கள் கூட்டம் ஆதரவும் கொடுத்திருக்காங்க. அரசியல் நோக்கர்கள் விஜய் அவர்களின் வருகை வாக்கு வங்கியை சிதைச்சிருக்குன்னு கருதினாலும் ஜோதிடர்கள் இது ஒரு புதிய உருவாக்கம் என்றும் சொல்றாங்க. ஜோதிட கணிப்பு உண்மையானால் தமிழக அரசியலில் விஜய் அவர்களோட அரசியல் மே 4ஆம் தேதி தொடங்கும். சர்வேக்கள் விஜய்க்கு 100 தொகுதி கிடைக்கணும்னு சொல்லுது. ஆனால் உண்மையா என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்தாதான் தெரியும். நிச்சயமா அவங்க ஜெயிப்பாங்க, சங்கீதா அவர்களுடைய சேர்ந்து வாழ்வாங்க என்றும் குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டாங்க என்றும் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் மே 4ஆம் தேதி அன்றுதான் விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா இல்லை வேற ஏதானு கட்சி வருமா என்று பொறுத்திருந்து பார்த்தாதான் சொல்ல முடியும். ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்தே கருத்து கணிப்புகள் தெரிய வரும். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.